தமிழரசு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழை தான் காட்டுறாங்க. தமிழை பார்த்ததுமே பிரபு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாதா என்ன, நீ தானே வந்து ஜானுவோட பேத்தி அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே தமிழ் வந்து அப்படியே அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. எங்க பாரு, நீ யாரு, உன் குடும்பம் யாரு, உன் ஃபேமிலி பற்றி அவ்வளவும் என்னுடைய கையிலேயாக்கும். நீ மட்டும் என் விஷயத்துல நீ ரொம்ப ஓவரா தலையிட்டுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும். ஜானுகிட்ட உங்க பொண்ணோட மக தான் வந்து தமிழ் அப்படிங்கிற விஷயத்த நான் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருவேன், அதுக்குள்ள ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தமிழ் அப்படியே வந்து பதட்டம் அடைகிறாங்க. என்னது, நம்ம யாருங்கிற உண்மை இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா வந்து தமிழ் வந்து அழுதுகிட்டே வந்து ரூம்ல இருக்கவும் அப்போ வந்து சிபி அங்க வராங்க. வந்ததுமே என்ன தமிழ், என்னாச்சு, எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கும் போதே உடனே தமிழ் வந்து ஓடோடி வந்து சிபியை கட்டி பிடிச்சிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப சிபி வந்து தமிழ், நீ என்னன்னு சொன்னாதுன்னு எனக்கு தெரியும், நீ பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்ன அந்த பிரபு தேன்மொழி கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுனானா, இப்பவுமே பாரு அவன் என்ன பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே தமிழ் வந்து தடுக்கிறாங்க. இல்ல, பிரச்சனை எல்லாமே நம்ம கைமீறி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்ன தமிழ் நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது நான் யாருங்கிற உண்மை எல்லாமே வந்து அந்த பிரபுக்கு தெரிஞ்சிருக்குது, ஜானு அம்மாவுக்கு நான் யாருங்கிற உண்மை எல்லாத்தையும் அவன் வந்து சொல்லுதான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சிபி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தமிழ் சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமா, நான் வந்து ஜானுமோட பேத்தி அப்படிங்கிற எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருக்குது, அது மட்டும் இல்லாம ஆதாரத்தையும் கையில வச்சிருக்கன்னு சொல்லி என்னை போட்டு மிரட்டுறான். இப்ப எனக்கு என்ன பண்றதுக்குன்னு தெரியல, தேன்மொழி தான் அவங்ககிட்ட மாட்டிட்டு இருக்கான்னு சொன்னேன் நினைச்சேன், ஆனா இப்ப பார்த்தோம்னா எங்க குடும்பமே அவங்ககிட்ட மாட்டிட்டு இருக்குது, என்ன பண்றதுக்கு தெரியல, அவன் கிட்ட சொல்ல போனாக்கி என் குடும்பமே அவன் கையில தான் வந்து சிக்கி சின்ன பண்ணாம வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே இது கேட்டதுமே சிபி வந்து சொல்றாங்க, தமிழ் இப்பவுமே நான் என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உடனே தமிழ் வந்து தடுக்கிறாங்க. இல்ல சிபி, நம்ம கொஞ்சம் அமைதியா தான் இருக்கணும், ஏன்னா அவன் எந்த நிலைமைக்குனாலும் போவான், சொல்ல போனாக்கி ஒரு கட்டத்துல என்னை பத்தி உண்மை சொன்னாக்கி என்ன பண்றதுக்கு அப்படிங்கும் போது உடனே சிபி வந்து தமிழ் கிட்ட சொல்றாங்க, தமிழ் நான் சொல்றது கேளு, நீயே போய் பேசாம ஜானுமா கிட்ட போய் உண்மை போட்டு உடைச்சிரு, நீ தான் அவங்க பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் நீ சொல்லிடு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தமிழ் வந்து சொல்றாங்க, என்ன சிபி நீ சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் பேத்தி இப்ப ஜானுமா கிட்ட நான் யாருங்கிற உண்மை சொல்றதுக்கு அப்படிங்கும் போது ஆமா, வேற வழி இல்ல, பிரபு சொல்லி உண்மை வந்து ஜானுமாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும், அதுக்கு முன்னாடி நீயே போய் உண்மை சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், அது வந்து வேற மாதிரிக்கு இருக்கும், நான் சொல்றது கேளு, ஜானுமா ஃபர்ஸ்ட் கோவப்படுவாங்க, ஆனால் வந்து உன்னுடைய நிலைமையை பத்தி நம்ம எடுத்து சொன்னோம்னா புரிஞ்சுப்பாங்க, ஆனா பிரபு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா வேற மாதிரிக்கு பெரிய பிரச்சனையாயிரும், இது அவனுக்கு சாதகமா அமைஞ்சிரும், அதனால சொல்றது கேளு அப்படிங்கும் போது அப்போ உடனே வந்து தமிழ் சொல்றாங்க, இல்ல நான் ஜானுமா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நான் சொல்ல மாட்டேன் என்ன அப்படின்னு சொல்லவும் எனக்கு கொஞ்சம் டைம் கூட அப்படிங்கிறாங்க. இதனால சிபிக்கும் வந்து என்ன பண்ணதுன்னே தெரியல, இந்த பிரச்சனை வந்து மேலும் கூடுதலாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கவும் அடுத்ததா பார்த்தோம்னா வந்து ஜானுவை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து சிபி அவங்க கூப்பிடவும் சிபி வராங்க. வந்ததுமே என்ன ஜானுமா எதுக்கு என்ன கூப்பிட்டு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்கும் போது அப்போ இன்னொருத்தவங்க வராங்க. அப்போ உடனே அவங்க வந்து சொல்றாங்க, ஜானுமா நீங்க சொன்ன மாதிரிக்கு வந்து பிரபு பத்தின எல்லா விஷயத்தையும் வந்து நான் ஒரு வாரத்துல உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே சிபி வந்து பாத்துட்டு இருக்கிறாங்க, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப கணேஷ் வந்து இதை ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கோம். இப்ப ஜானுமா வந்து சொல்றாங்க, இந்த பிரபு யாரு, அவனை பத்தி பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வந்து எனக்கு வந்து சீக்கிரமாவே இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும், அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அவனுடைய ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் வந்து பார்த்தோம்னா, ஜானு மேடம் எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளேயே நான் கண்டிப்பா எவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட வந்து பிரபு பத்தின சொல்ல முடியுமோ எல்லா பர்சனல் விஷயத்தையும் நான் வந்து கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படிங்கவும் உடனே ஜானுவும் சரி அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே சிபி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஜானு இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும் போது உடனே வந்து அவங்க ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமா இந்த பிரபு ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கிறான், அவனுடைய ஆட்டத்தை மொத்தமா வந்து நம்ம முடிக்கணும்னா அவனுக்கு எது மைனஸ் பாயிண்ட்னு சொல்லிக்கிட்டு நம்ம அது தெரியணும், அது தெரிஞ்சாதான் அவனை வந்து நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வர முடியும், அவன் ஆட்டத்தையும் வந்து நம்ம முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே கணேஷ் வந்து நினைக்கிறாங்க, ஓஹோ ஜானுமா எந்த அளவுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா தமிழோட அம்மா ஜெயராணியை தான் காட்டுறாங்க. ஜெயராணியை அழுதுகிட்டு இருக்கும் போது தமிழ் அங்க வராங்க, அம்மா நீ எதுக்கு பண்ணி அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே நாங்கெல்லாம் இருக்கோம்ல அப்படிங்கும் போது என் பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரிக்கு சிக்கி சின்ன பண்ணாம ஆகணும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராணி அழுதுட்டு இருக்கும் போதே இப்ப தமிழ் சொல்றாங்க, அம்மா நீங்க அழாதீங்கம்மா,
தேன்மொழி இப்போ நம்ம வீட்டில் தானே இருக்கிறா, அவளுக்கு ஒரு பிரச்சனைனா விட்டுருவோமா என்ன? அதனால தானே ஜானுமா வந்து அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த பிரபால தேன்மொழிக்கு எந்த வித பிரச்சனையும் வராதுமா, நாங்களாம் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, இங்கே பாரு தமிழ், நீ சொல்கிற சரி, ஆனால் தேன் எதுக்காக அந்த பிரபு கிட்ட அப்படி பயந்து பயந்து நடுங்கிட்டு இருக்கான்னு தெரியல. எனக்கு என்னமோ ரொம்பவே பயமாக இருக்குது, அவளை நினச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் உங்கள் அப்பா இருந்தால் அப்படிலாம் நடந்திருக்குமா என்ன? அவரும் எங்கே இருக்கான்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே தமிழ் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அப்பா வேற யாருக்கிட்டே இல்லை, என்னுடைய நினப்பு படி பார்த்தோம்னா அந்த பிரபு கிட்ட தான் அப்பா இருக்கிறாங்க, கூடிய சீக்கிரமே இதெல்லாம் வந்து வெளியே வரதான் போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கவும், அம்மா நீ அழாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்ததான் தமிழ் வந்து சிபி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு என்னமோ எங்க அப்பா வந்து அந்த பிரபு கிட்ட தான் இருப்பாருன்னு தெரியுது, ஆனா எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து சிபி வந்து சொல்றாங்க, அங்க பாரு தமிழ், நீ கவலைப்படாத, எல்லா இதுக்கும் சீக்கிரமாவே வந்து ஒரு முடிவு கிடைக்கும், நீ கொஞ்சம் அமைதியா இரு, நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா வர்ஷினி வந்து வெளியே கிளம்பி போறாங்க. அப்ப சேதுவோட அம்மா வந்து கொஞ்சம் நில்லு வர்ஷினி, இப்ப நீ எங்க கிளம்பி போற அப்படிங்கும் போது, இதுக்கு முன்னாடியே நான் இப்படிதான் நான் வீட்டை விட்டு கிளம்பி போவேன் வருவேன், அப்பம்னா நீங்க கேட்டீங்களா என்ன, இப்ப மட்டும் எதுக்காக கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப அவங்க வந்து சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கு முன்னாடி நீ போகலாம் வரலாம், ஆனா இப்ப நான் உன்னுடைய மாமியாராக்கும், அதனால நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கவும், இங்க பாருங்க சும்மா நீங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க, உங்க பையன் வந்து என் கழுத்துல தாலி கட்டிட்டா அவனுக்காக நான் அடங்கி போடணும்னு அர்த்தமா என்ன, அதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்ன வர்ஷினி இப்படி எடுத்துரிஞ்சு நீ பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும் போதே அப்போ பார்த்தோம்னா வந்து வர்ஷினியோட அம்மா வராங்க. வந்ததுமே அவங்க மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏன் வர்ஷினி இப்படிலாம் எடுத்துரிஞ்சு பேசிட்டு இருக்கிறாங்க பாரு, அவங்க இப்போ உனக்கு வந்து மாமியாராக்கும், அப்படி இருக்கும்போது அவங்க கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கும்போது, இங்க பாருங்கம்மா இந்த மாதிரிலாம் பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாதீங்க, இந்த கல்யாணமே எனக்கு பிடிக்கலங்க, நீங்க என்னன்னா இந்த மாதிரிலாம் வந்து ஓவரா தான் என்கிட்ட வந்து இப்படி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறமா நான் வேற மாதிரிக்கு வந்து முடிவெடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்ஷினி வந்து மிரட்டிட்டு போகவும், இதை கேட்டதுமே வந்து அவங்க சேதுவோட அம்மா வந்து ரொம்பவே வந்து அப்படியே கண்கலங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மீனா வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க நீ அவ கொஞ்சம் வந்து அவளை விட்டு பிடிக்கதான் செய்யணும், என்ன பண்றதுக்கு தெரியல அப்படின்ட்டு இருக்கவும், அப்ப மீனா வந்து சோகத்துல உட்காந்து இருக்கும் போது தமிழ் வந்து அத்தை என்னாச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே உடனே சேதுவோட அம்மா சொல்றாங்க, பாத்தியா மீனா, நீ கொஞ்சம் வந்து இந்த மாதிரிக்கு சோகமா இருந்ததுமே உன் மருமக்கு வந்து ஓடோடி வந்து உங்ககிட்ட எப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிறா, சொல்ல போனக்கி சிபிக்கும் அவளுக்கும் பிடிக்காம தான் இந்த கல்யாணம் நடந்தது, ஏன் நீ கூட அவகிட்ட பிடிக்காம தான் நடந்திருந்த, ஆனாலும் வந்து தமிழ் உங்ககிட்ட எவ்வளவு அக்கறையோட இருந்துட்டு இருக்கிறா, உண்மையிலே சொல்ல போனா நீ ரொம்பவே கொடுத்து வச்சவ, தமிழ் ரொம்பவே நல்லவ, ஆனா வர்ஷினி இப்படிலாம் இருப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்ன இருந்தாலும் சரி அவளுக்கு நான் சொந்த அத்தை வேற, ஆனாலும் அவ எப்படி எடுத்துச்சு பேசிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்ப பார்த்தோம்னா ஜானு சிபின்னு எல்லாருமே வரவும், அப்போ வந்து தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்க கவலைப்படாதீங்கன்னு இருக்கும் போதே அப்போ வந்து ஜானு கிட்டேயும் வந்து இந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து தமிழ் சொல்றாங்க, இங்க பாருங்க ஜானுமா, நம்ம எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே ஜானுவும் சொல்றாங்க, ஆமா தமிழ் நீ சொல்றது கூட கரெக்ட் தான், கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரே பிரச்சனையா தான் இருந்துகிட்டு இருக்குது, நம்ம எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம் மீனா, அதுக்குள்ள ஏற்பாடு நீ பண்ண அப்படிங்கும் போது மீனாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து தமிழ் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன தமிழ் திடீர்னு குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு சொன்ன, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், எல்லாம் வர்ஷினிக்காக தான், என்ன இருந்தாலும் சரிதான், வர்ஷினி வந்து இந்த மாதிரிக்கு வந்து பிரபுவை லவ் பண்ணி இருக்கிறா, ஆனாலும் வந்து பிரபு எப்படிப்பட்டவனு நம்ம எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, அவ அந்த அளவுக்கு அந்த பிரபுவை நம்புறனாலதான் அவ இந்த அளவுக்கு வந்து சேதுவ கொஞ்சம் கூட வந்து அவ மதிக்கவும் மாட்டுக்கிறா, தன்னுடைய புருஷன் சொல்லிட்டு அவ ஏத்துக்கவும் மாட்டுக்கிறா அப்படிங்கும் போது உடனே சிபி சொல்றாங்க, ஏன் தமிழ், நானும் கூட உன் கழுத்துல வந்து விருப்பம் இல்லாம தான் தாலி கட்டினேன், அப்புறமா என்ன அப்படிங்கும் போது, இங்க பாருங்க நம்ம கதை வேற அவங்க கதை வேற, நீங்க என் கழுத்துல விருப்பம்லாம் தாலி கட்டினாலும் எனக்கு ஒண்ணுன்னா நீங்க துடிச்சு போயிருவீங்க, ஆனா அவங்க கதை அப்படி இல்லையே, ஒன்னு சொல்ல போனாக்கி பிரபா ஒன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கிறா, பிரபு பத்தி எவ்வளவு சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கும் போது உடனே வந்து சிபி வந்து தமிழ் நீ என்ன சொன்ன, நான் வந்து உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன்னு சொன்னிய அப்படிங்கும் போது, ஆமா அன்பா தானே இருக்கிறீங்க, நான் அதை தானே சொன்னேன் அப்படிங்கவும், இது கிட்டதுமே சிபி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து குலதெய்வ கோயிலுக்கு போனா ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து நினைக்கவும், அதே மாதிரிக்கு குலதெய்வ கோயிலுக்கு எல்லாருமே கிளம்பி போறாங்க. அப்போ உடனே வந்து பிரபு வந்து நினைக்கிறாங்க, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டாக்கி உடனே வர்ஷினியோட மனசை மாத்தலான்னு சொல்லி நீ நினைச்சிட்டு இருக்கிறியா, அங்க வச்சு நான் என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது தமிழ் கிட்ட வந்து அவங்க பிரபு வந்து மிரட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, அங்க பாரு நானும் பாத்துட்டு இருக்கிறேன், எப்படியாவது வர்ஷினியோட மனசை மாத்தி சேதுவோடு சேர்ந்து நீ வாழ வச்சிடலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற, நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நடக்காது, இந்த குடும்பத்தை நிம்மதியாவே நீ இருக்க விட மாட்டேன் அப்படிங்கவும் உடனே தமிழ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது நீ நினைக்கிறது ஒரு காலமும் நடக்காது அப்படிங்கும் போது, அப்படியா ஃபர்ஸ்ட் உன்னை பத்தியே நான் ஜானு கிட்ட சொல்லட்டுமா அப்படிங்கவும், இது கிட்டதுமே தமிழ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, இங்க பாரு உன் குடும்ப போட்டோ எல்லாமே என் கையில இருக்குது, அந்த போட்டோவை மட்டும் நான் ஜானு கிட்ட காட்டுனா என்ன நடக்கும் தெரியுமா, அடுத்த நிமிஷமே உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவாங்க,
அதனால வந்து நீயே கொஞ்சம் வந்து என்கிட்ட நீ அடக்கிதான் வாசிக்கணும். என்ன மீறி நீ ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நினைச்சேன்னு வச்சுக்கேன், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் தெரியுமா? உன் ஃபேமிலியை பத்தி எல்லாத்தையும் நான் ஜானுமா கிட்ட நான் எடுத்து சொல்லுவேன் ஆதாரத்தோட அப்படிங்கவோ இதுகிட்ட இதுமே தமிழ் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இவ இப்படி கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி நம்மளே மிரட்டிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இதனால குலதெய்வ கோயில வச்சு என்னெல்லாம் நடக்க போகுது அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்.